Hello friends, வணக்கம். Welcome to Malathy's Art Kitchen. Friends, நாம இன்னைக்கு சுவையான முள்ளங்கி சாம்பார் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போறோம். இப்போ வாங்க நம்ம நேரடியா சமைக்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சரி வாங்க இது தேவையான பொருட்களை பார்த்துப்போம். நான் 200 கிராம் தோரம்பருப்பு எடுத்திருக்கேன். குக்கரில் 4 விசில் விட்டு வேக வச்சு குழைய வச்சுருக்கேன். 2 பெரிய முள்ளங்கி, 1 பெரிய தக்காளி, 10 பல்லு பூண்டு, 2 பெருங்காய கட்டி, 2 வரமிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, 1 நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். 100 கிராம் சின்ன வெங்காயம். இப்போ மசாலா பொருள் பார்த்துப்போம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், தேவைக்கேற்ப உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி. இந்த சாம்பார் செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம முள்ளங்கியை கட் பண்ணி வதக்கிக்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம முள்ளங்கியை வதக்கி எடுத்துக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு, பாத்திரமாக வச்சாச்சு. பாத்திரம் சூடாகட்டும். பாத்திரம் சூடாயிடுச்சு. லைட்டாக எண்ணெய் சேர்த்துப்போம். எடுத்து வச்ச முள்ளங்கியை சேர்த்துப்போம். இது நல்லா வதங்கி வரணும். நீங்கள் முள்ளங்கி செய்யும் போது நல்லா வதக்கிட்டே செய்யுங்க, இல்லைன்னா இந்த ஸ்மெல் நல்லா இருக்காது. இப்போ நல்லா முள்ளங்கி வதங்கி வந்தாச்சு. இப்போ வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி சாம்பாரை மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு, சட்டியும் வச்சாச்சு. சட்டி சூடாகட்டும். சட்டி சூடாயிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பூண்டு சேர்த்துப்போம். இது கூடவே வரமிளகாய் சேர்த்துப்போம். கருவேப்பிலை சேர்த்துப்போம். நம்ம எடுத்து வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துப்போம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கினா போதும். வெங்காயம் பாருங்கள் கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம பெருங்காயம் கட்டி சேர்த்துப்போம். இது கூடவே தக்காளியை சேர்த்துப்போம். தக்காளியை நான் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வதக்கி விட்டுக்கணும். ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போ மசாலா பொருள் சேர்த்துப்போம். சில்லி பொடி, மஞ்சள் பொடி, மல்லித்தூள், தேவைக்கேற்ப உப்பு. மசாலா பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாடை போயிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச முள்ளங்கியை சேர்த்துப்போம். நல்லா கிளறி விட்டுக்குங்க. கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம புளி தண்ணியை சேர்த்துப்போம். நல்லா கிளறி விட்டுக்குங்க. இந்த முள்ளங்கி வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். நம்ம முள்ளங்கி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம். இப்போ நம்ம மூடியை போட்டு வச்சிடுவோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். பாருங்க நம்ம போட்ட முள்ளங்கிலாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு குழைய வச்சிருக்க தோரம்பருப்பை இதில் சேர்த்துப்போம். மிக்ஸ் பண்ணிக்கணும்.
சாம்பாருக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டுக்கணும். இந்த சாம்பார் கொதிச்சு வர ஒரு 5 நிமிஷம் ஆகும். மூடி போட்டு நம்ம இப்போ வச்சிடுவோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்ப்போம். பாருங்க, சாம்பார் கொதிக்குது. வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துப்போம். காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்மளுடைய மணமணக்கும் முள்ளங்கி சாம்பார் ரெடி. இப்போ நம்ம கொத்தமல்லியை தூவி இறக்கிட வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி செஞ்ச முள்ளங்கி சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.